ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்கழி 12, நம்ம மார்கழி 13 இந்த வருஷத்துடைய கடைசி சனி பிரதோஷம், அதுவும் மகா சனி பிரதோஷம். அதை பற்றின பலன்களும், நம்ம சனி பிரதோஷத்தை அப்போ எந்த மாதிரி இறைவனை வழிபடலாம், சனி பிரதோஷத்துடைய பலன்கள் என்ன, அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். காலையில் வாசலில் படிக்கோலம் தான் நான் போட்டிருந்தேன். பச்சலும் சிகப்பும் கலந்தது மாதிரியான ஒரு படிக்கோலம் எனக்கு தெரிஞ்ச வகையில் போட்டிருந்தேன். அன்றைய தினத்தில் சாயந்தரம் வீட்டில் பூஜை வேலைகளை தான் பார்த்துருந்தேன். காலையில் வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிடுவேன். நான் 5 மணிக்கு தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவேன். திருப்பி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு லேசாக அந்த திரி மட்டும், பழைய திரியை ஒவ்வொரு தடவையும் விளக்கு போடையில் நம்ம திரி மாற்றணும் இல்லைங்களா, அதனால் அந்த திரியெல்லாம் மாற்றி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு, பூ வச்சுட்டு, வாசனை தூபம் எல்லாமே வச்சுட்டு விளக்கேற்றுற வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் சனி பிரதோஷத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். சனி பிரதோஷம் விரதம் இருந்து அந்த ஈஸ்வரனை வழிபடும் போது சனியின் பிடியில் இருந்து நம்ம விடுபடலாம். சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஜென்ம சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, இந்த மாதிரி அவங்களுடைய ராசிக்கு சனி தோஷம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த சனியின் பார்வை அதிகமாக இருக்கையில் அவங்களுக்கு சங்கடங்களும் கஷ்டங்களும் கொஞ்சம் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வரும் இல்லைங்களா. அப்படி அந்த வருஷத்தில் சனியின் பிடியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த வருஷத்தில் வரக்கூடிய எல்லா பிரதோஷங்கள்லையும் சிவன் கோயிலுக்கு போய் அந்த பிரதோஷத்தில் பங்கு பெற்று தீபம் ஏற்றி அந்த பிரதோஷ வழிபாடுகள் முழுவதையும் பார்த்து வந்தால் அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். அதுதான் இந்த சனி பிரதோஷத்தினுடைய சிறப்புகளே மற்ற தோஷங்களை காட்டிலும் சனி பிரதோஷம்தான் ரொம்ப பன்மடங்கு பலன் அளிக்கக்கூடியது. அதனால தான் சனி பிரதோஷத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம இறைவனை வழிபடும் போது அனைத்து பாவங்களும் நீங்கி இன்பமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றது. சனி பிரதோஷத்தில் கிரிவலம் வந்தோன்னா நம்ம பிறவியில் இருக்கக்கூடிய எல்லா பிணிகளும் அகலும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சனி பிரதோஷத்தினுடைய முக்கிய சிறப்பு அம்சங்க. இதில் இப்போ நிறையா பேர்த்துக்கு என்ன பயம்னு இருக்குன்னா, இப்போ நம்ம சிவனை வழிபடுறோம் அப்படின்றத பார்க்க மேலே நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா, சிவன் வழிபடையில் நிறைய சோதிக்கப்படுவீங்க, கஷ்டத்திற்கு உள்ளாவீங்க, அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இது அதுன்னு நிறைய பேர் நிறையா விதமாக இப்போலாம் சொல்கிறாங்க. இறை நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிய முறைகள் தான். நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம மனசு உறுத்தாத வரைக்கும் அது தப்பு கிடையாது. நம்ம மனசு லேசாக உறுத்த ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னடா அவங்க அப்படி சொன்னாங்களே, இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிட்டா அப்போ திருப்பி அந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா அது கண்டிப்பாக தப்பு தான். இப்போது நம்ம மகா சனி பிரதோஷத்தை அன்னைக்கு, நார்மல் பிரதோஷத்தை அன்னைக்கும் வழிபடும் முறை சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய முறைகள்லாம் இல்லைங்க, மிகவும் எளிமையான முறை தாங்க. சனி பிரதோஷத்தில் மாலை நேரம் சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவன் பார்வதி நந்தி தேவருக்கு அபிஷேகம் நடக்கும் இல்லைங்களா, அந்த அபிஷேகத்தை கலந்து கொள்வதே கோடி புண்ணியங்க. அதே மாதிரி நந்தி தேவரை தான் முதலில் வணங்கி அவருடைய அனுமதி பெற்ற பிறகு தான் நீங்கள் சிவனை கும்பிட்றதுக்கு போகணும். நீங்கள் எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நந்தி தேவர்கிட்ட சொல்லி அவருடைய கொம்பின் இடையில் அந்த சிவனை பார்த்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது விரத முறைகள் பார்த்தோன்னா, சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம நார்மலாக வீட்டில் அவங்கவுங்க உடலுக்கு ஒத்துழைக்கிறது மாதிரி எளிய வகையான விரதங்கள் கடைப்பிடிப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் உங்களால் சில பேர் டிஃபன் இட்லி காலையில் சாப்பிட்டுக்குருவாங்க, அடுத்து ஒரே தான் சாயந்தரம் அந்த விரதத்தை முடிப்பாங்க இல்லைங்களா. ஒரு சில பேர் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய விரதத்தை முடிப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் உங்களுடைய விரதத்தை மாலை நேரத்தில் முடிச்சு கொள்ளலாம். இந்த மாதிரி தாங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி நம்மளுக்கு மகா சனி பிரதோஷம். நாளை மிகவும் விசேஷமான நாள். இந்த பிரதோஷத்தில் நம்ம வேண்டுற அத்தனையும் கிடைக்கும் அப்படின்றத சித்தர்கள் சொல்கிறாங்க.
இந்த சிவன் ஆசியோட நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிகளுக்கு அடுத்த வருஷத்தை நோக்கி இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். கண்டிப்பாக நம்ம என்னப்படி நம்ம வாழ்க்கையில் அத்தனையும் நிறைவேறும். நான் மாலை நேர பூஜையில் வந்து இன்றைக்கி நெல்லிக்கனி தான் வச்சிட்ருந்தேன். ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மங்களகரமான பூ, மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு அழகாக வெள்ளைப்பூவும் எங்கள் தோட்டத்தில் இருந்த வெள்ளைப்பூவுமே வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தான் என்னுடைய தினசரி பூஜைகள் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். மஞ்சள் குங்குமம் அந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு அந்த தூபாரணையோடு நம்ம பூஜை அறையை பார்க்கும் போதே அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் நம்ம பூஜை அறை. இது மாதிரி தான் என்னுடைய பூஜை அறையை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் மிக எளிமையான வகையில் வந்து நான் டெக்கரேஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்மீக தகவல் பற்றி எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற வீடியோ இதை விட சுவாரஸ்யமாகவும் வீட்டு குறிப்புகளுக்கு தேவையான சூப்பரான டிப்ஸோடையும் வரப்போகிற வீடியோ இருக்க போகுது. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியாக நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு பசங்க நம்ம இந்த ரெடிமேடாக கிடைக்கிது இல்லைங்களா, உடச்ச கடலை, இதெல்லாம் சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி கொடுக்கையில் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க.